வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை பகிர்வில் இன்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகின்ற நற்செய்தி வாசகம் என்னவென்றால், லூக்கா எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 9 முதல் 14 முடிய. இந்த நற்செய்தி வாசகம் எதை பற்றி பேசுகிறது? மீண்டும் மீண்டும் இந்த தவக்காலம் என்பது நம்மை சுய ஆய்வு செய்து பார்க்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் இந்த சுய ஆய்வு என்பது நம் ஆன்மீகத்தை மேன்மேலும் பலப்படுத்துவதாக காணப்படுகிறது. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே சுய ஆய்வு செய்யவில்லையோ, எந்த ஒரு மனிதன் தன்னை சுய ஆய்வு செய்து இறைவனோடு தன்னை இணைத்து கொள்ளவில்லையோ, அவனுடைய வாழ்வு சூன்யமாக மாற்றப்படுகிறது. பலருடைய பார்வையிலே அவன் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவனாக காணப்பட்டாலும், அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எப்படிப்பட்ட அழுக்குகளும் வேதனைகளும் கலக்கமும் இருக்கிறது என்பதை இயேசு தெள்ளத் தெளிவாக படம் பிடித்து காட்டி விடுகிறார். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே இந்த நற்செய்தி வாசகம் எதை பற்றி சொல்லுகிறது என்றால், ஒரு பரிசேயன், இன்னொரு வரி தண்டுபவன். இந்த 2 நபர்களுமே ஆலயத்திற்கு சென்று ஜெபிக்க தங்களை கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறார்கள். இறைவனுடைய பார்வையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. ஏன் இதை காட்டுகிறது என்றால், நாம் எப்படி இருக்க போகிறோம் என்பதை சொல்லுவதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். பரிசேயன் ஆலயத்திற்குள்ளே சென்று தன்னுடைய கரங்களை விரித்தவனாக இறைவனிடம் ஜெபிக்கிறான். தான் எப்படிப்பட்டவன் என்பதை கடவுளுக்கு வெளிப்படுத்துகிறான். தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே நான் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டேன், உன்னுடைய பெயரை என் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் கடவுள். நாம் எப்பொழுது இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுளம். நாம் எப்பொழுது இந்த மண்ணகத்தை விட்டு இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பது அவருடைய திருவுளம். இப்படி அனைத்தும் அவருடைய திருவுளமாக காணப்படுகின்ற பொழுது, பரிசேயன் சென்று ஆலயத்தில் நின்று கொண்டு இறைவனுடைய முன்னிலையிலே தான் எப்படிப்பட்டவன் என்பதை ஆண்டவருக்கு தன்னை அறிமுகப்படுத்தி சொல்லுகிறான். நான் இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன் என்று. ஆனால் ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டிருக்கின்ற அந்த ஆயக்காரன், வரி தண்டுபவன், தன்னுடைய மார்பின் மீது அறைந்து கொண்டவனாக, வானத்தை ஏறெடுத்து பார்க்க முடியாதவனாக, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற வேதனைகளை சொல்லி தீர்க்க முடியாதவனாக ஆண்டவருடைய முன்னிலையிலே தன்னை அர்ப்பணித்து விட்டான், சரணடைந்து விட்டான். ஆண்டவரே, நான் பாவி, என்னை மன்னியும் என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். யாருடைய செபம் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டது? பரிசேயனுடைய செபமா, அந்த வரி தண்டனுடைய செபமா? வரி தண்டுவனுடைய செபம். ஏனென்றால் அவன் தன்னை சுய ஆய்வு செய்து விட்டான். ஆண்டவருக்கு அவன் யார் என்பது தெரியும், அதையும் அவன் அறிந்து வைத்திருக்கிறான். எனவே தன்னை யார் என்று ஆண்டவருடைய முன்னிலையில் அர்ப்பணித்து, ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தன்னை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, இறைவா இதோ என்னை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று எப்பொழுது அவன் அர்ப்பணித்து விட்டானோ, அவனுடைய ஜெபத்தை இறைவன் ஏற்றுக்கொண்டு அவனை ஆசீர்வதித்து விட்டார். எனவே இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் இந்த பரிசேயனைப் போல பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு, இந்த ஆயக்காரனைப் போல, இந்த வரி தண்டுபவனைப் போல நம்மை சுய ஆய்வு செய்து நாம் யார் என்பதை ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணித்து அதவற்றுக்காக மனம் வருந்தி அந்த பாவ மன்னிப்பை பெறுகின்ற பொழுதுதான் இந்த தவக்காலம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு தனிச்சிறப்பு மிக்கதாக, ஆற்றல் மிக்கதாக இருக்கும் என்பதை இயேசு நமக்கு அழகாக சொல்லி முடிக்கிறார். இயேசுனுடைய வார்த்தைகளை ஏற்றவர்களாக தொடருவோமா இந்த நாளிலே? இறையாசிர் என்றும் உங்களோடு.